ஒளியே பிறந்தது உலகினிலே, ஒளியே பிறந்தது உலகினிலே, பவையிருளே மறைந்தது இதயத்திலே, நல்வழியே பிறந்தது வாழ்க்கையிலே, ஞான வல்லமை பிறந்தது மனத்தினிலே. ஒளியே பிறந்தது உலகினிலே, பவையிருளே மறைந்தது இதயத்திலே. விண்ணின் பேரொளி பிறந்ததே, இந்த மண்ணில் மீட்பொளி மலர்ந்ததே. விண்ணின் பேரொளி பிறந்ததே, இந்த மண்ணில் மீட்பொளி மலர்ந்ததே. அன்பின் பேரொளி விளங்கிடுதே, அமரர் கீதம் முழங்கிடுதே. அன்பின் பேரொளி விளங்கிடுதே, அமரர் கீதம் முழங்கிடுதே. ஒளியே பிறந்தது உலகினிலே, பவையிருளே மறைந்தது இதயத்திலே. மேய்ப்பர்கள் உள்ளம் மகிழ்ந்ததே, மேலான எண்ணங்கள் பிறந்ததே. மேய்ப்பர்கள் உள்ளம் மகிழ்ந்ததே, மேலான எண்ணங்கள் பிறந்ததே. ஆவின் கொடிலும் உயர்ந்ததே, பெரும் ஆரங்களும் அதன் முன் தாழ்ந்ததே. ஆவின் கொடிலும் உயர்ந்ததே, பெரும் ஆரங்களும் அதன் முன் தாழ்ந்ததே. ஒளியே பிறந்தது உலகினிலே, பவையிருளே மறைந்தது இதயத்திலே, நல்வழியே பிறந்தது வாழ்க்கையிலே, ஞான வல்லமை பிறந்தது மனத்தினிலே. ஒளியே பிறந்தது உலகினிலே, பவையிருளே மறைந்தது இதயத்திலே. வணக்கம். இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய சிந்தனை தெரிந்து கொள்வோம். நான் அவரை ரொம்ப நம்பினேன் சார், கடைசியில் இப்படி பண்ணிட்டார் சார். அவங்க தான் சார் பணம் கொடுக்குறேன்னு சொன்னாங்க, அதை நம்பி தான் சார் இதில் இறங்கினேன், கடைசியில் இல்லைன்ட்டார் சார். அவரை தான் சார் நான் மலை போல் நம்பியிருந்தேன், கடைசியில் அவர் என்னை கைவிட்டுட்டார் சார். இவர் இப்படி பண்ணுவார்னு நான் நினைக்கவே இல்லை சார், இவரை நான் ரொம்ப எதிர்பார்த்தேன் சார். இப்படிலாம் சில புலம்பல்களை கேட்குறோமல்ல. சக மனிதனிடத்தில் சில நம்பிக்கைகளை வைத்து அந்த நம்பிக்கைகள் தோற்று போகிற பொழுது மிகப்பெரிய அளவில் நாம் காயப்படுகிறோம் இல்லையா? என்னடா இது இவர் இப்படி செய்வார் நினச்சி, சொந்தக்காரங்கள் மத்தியிலே கூட, நண்பர்களுக்கு மத்தியிலே கூட, நம்மோடு பணியாற்றுள்ள மத்தியிலே கூட ரொம்ப ஒரு பெரிய அளவில் நம்ம ஒரு எதிர்பார்ப்பை செலுத்தி அதுக்கு கொஞ்சமும் தகுதி இல்லாதவர்களாய் சில நேரத்தில் அவர்கள் நடந்து கொள்ளுகிற பொழுது, அல்லது நம்மை காயப்படுத்துகிற பொழுது, அல்லது அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளில் அல்லது கொடுத்த விஷயங்களிலிருந்து விலகி போகிற பொழுது நம்ம ரொம்ப காயப்படுறோம். அந்த காயம் தான் அது. நமக்கு அது கிடைக்கலையேங்கிறத விட இவங்களால் நமக்கு அது கிடைக்கலையே, இவங்களால தான் நமக்கு கிடைச்சிருக்கணும், இவங்களால் கிடைக்கலையே அப்படிங்கிற ஒரு மனித உணர்வுகள் ரொம்ப காயப்படுற இடம். சில எதிர்பார்ப்புகள் நமக்கு நிறைவேறாமல் போகிற பொழுது அந்த காயங்கள் நம்ம மிகப்பெரிய அளவில் நம்மளை பாதிக்கும். அது இல்லைன்னு சொல்லணும். ஆனால் பைபிளிலிருந்து ஒரு சம்பவத்தை சொல்லி இந்த காயங்களுக்கு விடை சொல்லலான்னு நான் நினைக்கிறேன். யோசேப்பு சிறையில் இருந்தார். அவர் பக்கத்தில் இருக்கிற கைதிக்கு அந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் சொன்னார். அந்த கைதி ரிலீஸ் ஆகி போயிட்டார். யோசேப்பு நினச்சாரு, நம்ம சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லியிருக்கோம், இவன் ரிலீஸ் ஆனவன நம்ம ரிலீஸுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுவான்னு யோசேப்பு நினச்சார். ஆனால் நடக்கலை.
இல்லையா? அவன் ஒன்றும் ஹெல்ப் பண்ணல. அவன் ரிலீஸ் ஆனானா அவன் மறந்துட்டு போயிட்டான். ஆனால் அதுக்கப்புறம் ராஜாவுக்கு அவர் சொப்பனத்துக்கு விளக்கம் சொல்லி ராஜா விடுதலை செஞ்சு பெரிய உயர்வுக்கு வந்தார். அந்த இடம்லாம் உங்களுக்கு தெரியும். சக மனிதனிடத்தில் எதிர்பார்த்த உதவி கிடைக்கல. ஆனால் அதுக்கப்புறம் எங்கேருந்து கிடைச்சிச்சு? ராஜா கிட்டேருந்து உதவி கிடைச்சிச்சு. நம்ம அப்படிதான், இவன் செய்யலையே அவன் செய்யலையே அவன் செய்யலையே வருத்தப்படாத, ராஜா உனக்கு உதவி செய்வார். ராஜாவே உனக்கு உதவி செய்ய காத்திருக்கும் போது இவன் செய்யலாம் அவன் செய்யலன்னு நீ ஏன் புலம்பிகிட்டு இருக்கிற அப்படிங்கிற டீச்சிங் இதுக்குள்ளே இருக்கும். சக மனிதனை எதிர்பார்க்கும் போது எல்லா மனிதரும் ஒரே மாதிரி ஒரே காலத்தில் இருப்பான்னு சொல்ல முடியாது. சில நேரங்களில் சிலர் மாறுவார்கள். ஆனால் அப்படி நீ தோற்கடிக்கப்படும் போது, அப்படி நீ நிராகரிக்கப்படும் போது உன்னை புரிஞ்சுக்கோ, ராஜாவுடைய உதவி உனக்கு காத்திருக்குன்னு. நீ மனிதர்களின் உதவியை எதிர்பார்த்து ஏங்கி போகிறாய், ஏமாந்து போய்விட்டேன் என்று புலம்பிக் கொண்டிருக்கிறாய். ராஜாவின் உதவியே உனக்கு காத்திருக்கிறது என்பதை வாழ்வில் பல சந்தர்ப்பங்களில் நான் உணர்ந்திருக்கிறேன். நீங்களும் உணர்ந்திருப்பீர்கள். உட்காந்து யோசித்து பாருங்கள், எந்த சுச்சுவேஷனை இவர் சொல்கிறாருன்னு. சில நேரங்களில் நாம் சீப்பாக எதிர்பார்ப்போம். நாம் எதிர்பார்க்காத ஒரு பெரிய ஆசீர்வாதம் நமக்கு வரும். நாம் எதிர்பார்த்தவர்கள் மூலம் அல்ல, நாம் எதிர்பார்க்காதவர்கள் மூலமாக அந்த ஆசீர்வாதம் நமக்கு வரும். அப்படிப்பட்ட நேரங்களில் அமைதியாக இறைவனை நாம் ஸ்தோத்தரிக்க வேண்டும். எனவே புலம்புவதை நிறுத்துங்கள். மனிதர்கள் எப்பொழுதும் ஒரே மாதிரி இருக்க மாட்டார்கள். கடவுள் மாறாதவராய் இருக்கிறார் என்பதை தவிர நமக்கென்ன இந்த உலகத்தில் ஆறுதலான செய்தி இருக்க முடியும் என்கின்ற சிந்தனையோடு இந்த நாளை தொடங்குவோம். வான்மலர் இல்லத்தின் கூட்டு பிரார்த்தனை நேரம் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் காலை 10:30 மணி முதல் மதியம் 1 மணி வரை நடைபெறும். உங்கள் ஜப விண்ணப்பங்களை எங்களுக்கு அனுப்பி வையுங்கள். இந்த ஜப நேரம் எங்களது ஃபேஸ்புக் லைவில் ஒளிபரப்பாகும். விருப்பம் உள்ளவர்கள் இணைந்து கொள்ளுங்கள். ஏண்ணே சௌரபுத்தண்ணே, காலையிலேருந்து களத்து மேட்டில் வேலை பார்த்து உடம்பெல்லாம் நோவுதுண்ணே. கொஞ்சம் நல்லா ஒரு ஆண்டவர் பாட்டு, விசுவாச பாட்டு கொஞ்சம் நம்ம மண்ணுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் எடுத்து விடுங்கண்ணே. அப்படியா தம்பி? எடுத்து விட்டுருவோம். சர்ச்சில் நம்ம குரல் தானே கணீர்னு கேட்கும். பாரு கும்பிடுகிறேனா. இதெல்லாம் சர்ச்சில் ஆர்கன் போட்டு அற்புதமாக பாடுற பாட்டுன்னு. நம்மெல்லாம் வயக்காட்டு ஆட்கள், விவசாயிகள், நமக்கு தகுந்த மாதிரி நம்ம ராகத்தில், ஒரு மண்ணின் ராகத்தில் எடுத்து விடுங்கண்ணே. அப்படியா சொல்ற? இப்போ பாருப்பா. ஓஹோ, இதுதானே நான் கேட்டது. ஓஹோ ஓஹோ, அப்படி போடுங்க. சபாஷ். ஈ பாட்டு. கும்பிடுகிறேன், நான் கும்பிடுகிறேன், எங்கள் குருவேசுநாதர் பதம் கும்பிடுகிறேன். கும்பிடுகிறேன், நான் கும்பிடுகிறேன், எங்கள் குருவேசுநாதர் பதம் கும்பிடுகிறேன். படைத்தவனை கும்பிடுகிறேன், என்னை ஆண்டவனை மீண்டவனை கும்பிடுகிறேன். நம்பும் அடியார் கருளை கும்பிடுகிறேன், பவநாசனை கிருபாசனை கும்பிடுகிறேன். நம்பும் அடியார் கருளை கும்பிடுகிறேன், பவநாசனை கிருபாசனை கும்பிடுகிறேன். கும்பிடுகிறேன், நான் கும்பிடுகிறேன், எங்கள் குருவேசுநாதர் பதம் கும்பிடுகிறேன். எனக்கானவனை கும்பிடுகிறேன், நித்திய சர்வதயாபரனை கும்பிடுகிறேன். தம்பனக்கானவனை கும்பிடுகிறேன், நித்திய சர்வதயாபரனை கும்பிடுகிறேன். உம்பர் தொழும் வஸ்துவையை கும்பிடுகிறேன், தோணித்தோ சன்னாவோ சன்னாவென்று கும்பிடுகிறேன். உம்பத்தோடும் வஸ்துவையை கும்பிடுகிறேன்,
சர்வேசுரனை கும்பிடுகிறேன், ஒன்றும் ஒப்பதில்லாமை பொருளை கும்பிடுகிறேன். ஒரு சர்வேசுரனை கும்பிடுகிறேன், ஒன்றும் ஒப்பதில்லாமை பொருளை கும்பிடுகிறேன். திருவுருவானவனை கும்பிடுகிறேன், தவிது சிம்மாசனாதீபனை கும்பிடுகிறேன். திருவுருவானவனை கும்பிடுகிறேன், தவிது சிம்மாசனாதீபனை கும்பிடுகிறேன். கும்பிடுகிறேன், நான் கும்பிடுகிறேன், எங்கள் குருவேசுநாதர் பாதம் கும்பிடுகிறேன். கும்பிடுகிறேன், நான் கும்பிடுகிறேன், எங்கள் குருவேசுநாதர் பாதம் கும்பிடுகிறேன். கும்பிடுகிறேன், நான் கும்பிடுகிறேன், எங்கள் குருவேசுநாதர் பாதம் கும்பிடுகிறேன். ஐயா நான் பாவி, என்னையாளும் தயாபரனே. ஐயா நான் பாவி, என்னையாளும் தயாபரனே. பொய்யாமுலக உல்லாசத்தினால் மனம் போன வழி நடந்தேன். ஏசையா அபயம் அபயம் இரண்டும் ஏசையா என் தாதாவே. ஐயா நான் பாவி, என்னை ஆளும் தயாபரனே. எத்தனை சூதுகள், எத்தனை வாதுகள், எத்தனை தீதுகளோ, எனதத்தனே என் பிழை அத்தனையும் ஒரு தாண்டருடும் போவே. ஐயா நான் பாவி, என்னை ஆளும் தயாபரனே. வஞ்சகமோ கரவோ காபடோ மாய் மாலமோ ரண்டகமோ, மனசஞ்சலம் நீக்கி என கருள் செய்யும் சமஸ்த நன்மை கடலே. உங்கள் தொடர்புகளுக்கு வான்மலர் கிறிஸ்டியன் மீடியா சென்டர், 47 எல்டாம் சாலை, சென்னை 18,